ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன 3 தரமான படங்களை பற்றி தான். இந்த 3 படமுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது லோகன். எக்ஸ்மேன் சீரீஸில் நிறைய படங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் தனியாக நிற்கிறதுக்கு காரணம் இந்த படத்தோட எமோஷன் தான். இந்த படத்தில் நம்ம ஊல்வரினுக்கு வயசாகி அவரோட பவர்ஸ்லாம் குறைஞ்சி ரொம்பவே பலவீனமாக இருக்கார். அப்போ தான் எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக உருவாக்கப்பட்ட லாரா அப்படிங்கிற சின்ன பொண்ணை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் உல்வரினுக்கு வருது. இந்த படத்தில் வெறும் ஆக்ஷன் கிராஃபிக்ஸ் மட்டும் இருக்காது. ஒரு வயசான பாசக்கார அப்பாவுக்கும் மகளுக்குமான பாசம், அதுதான் இந்த படத்தில் ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் கண்ணில் கண்ணீர் வரும். உங்களுக்கு ஆக்ஷன் ப்ளஸ் எமோஷன் படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் இயக்கத்தில் எமிலி பிளண்ட் நடித்த ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டிஸ்க்ளோசிவ் டே படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, கவர்மெண்ட் ரொம்ப வருஷமாக மறைச்சி வச்சுருந்த ஏலியன் ரகசியங்களும் ஸ்பேஸ் டெக்னாலஜியும் லீக் ஆகுது. இதனால் உலகம் முழுக்க பெரிய பிரச்சனை வருது. ஒரு பக்கம் பயங்கரமான சேசிங், இன்னொரு பக்கம் இந்த படத்தோட மியூசிக் நம்மளை படம் முழுக்க பதட்டமாகவே வச்சுருப்பாங்க. ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் ஏலியன் பற்றிய படங்கள் எப்படி எடுப்பாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் எமோஷன் அண்ட் ட்விஸ்ட் இருக்குது. அதை ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் ரொம்பவே சூப்பராக எடுத்திருப்பார். தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு தரமான விஷுவல் ட்ரீட் படம் தான் இது. கண்டிப்பாக பாருங்கள். மூணாவதாக பார்க்க போகிறது கேப்டன் ஜாக் ஸ்பேரோவோட பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் கலெக்ஷனில் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் டெட் மேன் டெல்ஸ் நோ டெல்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஜாக் ஸ்பேரோ மேலே இருக்கிற பழைய கோவத்தில் அவரை பழி வாங்கணும்னு கேப்டன் சலாசர் அப்படிங்கிற ஒருத்தர் கிளம்பி வராரு. அவர்கிட்டருந்து கேப்டன் ஜாக் ஸ்பேரோ எப்படி தப்பிச்சார், அதுக்காக பொசைடனோட திருசூலம் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை தேடுறாரு. தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட முழு கதை. ஒரு பக்கம் ஜாக் ஸ்பேரோவோட செம்ம டைமிங் அண்ட் காமெடி, இன்னொரு பக்கம் அந்த ஐகானிக் மியூசிக். ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் படம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்த 3 படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.